ஸோ ரீசெண்டாக ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கேம் இன் டு கான்டாக்ட் வித் மீ. ஸோ திஸ் இஸ் அ 20-year-old கேர்ள், சின்ன பொண்ணு. அண்ட் பிகாஸ் நான் 30 years old. அண்ட் ஷி வாஸ் லைக், உங்கள் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது இது, ஹாய் ஹாய், எனக்கு ஐ எம் அ பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லி ஷி கேம் இன் டு கான்டாக்ட். ஐ வாஸ் ஹேவிங் அ கான்வர்சேஷன். அண்ட் அவ கூட பேச 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 வாட் ஐ ஸ்டார்ட் டு ரியலைஸ் இஸ், அவ ஸ்டூப்பிட்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாள். அண்ட் திஸ் வாஸ் ரியலி சர்ப்ரைசிங் டு மீ பிகாஸ் நான் பேசின வரைக்கும் ஷி வாஸ் லைக் அ ரியலி பிரைட் அண்ட் இன்டெலிஜென்ட் கேர்ள். ஸோ என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லி நான் ஐ ரியலி ஸ்டார்டட் லிசனிங் அண்ட் பேயிங் அட்டென்ஷன் டு ஹர். அப்போ அவள் கதையெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறான்னா, லைக் ஃபர்ஸ்ட் கதை என்னன்னா வந்து, இப்படி ஒரு பைசைக்கிள் காம்படிஷன் போயிருக்கா. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையுமே அவளை விட சூப்பராக நிறைய நாலேஜ் இருந்தது. தேவர் ஆல்சோ பிரில்லியன்ட். நான் தான் மக்கு, நான் தான் ஸ்டூப்பிடு, நான் தான் இடியட் அப்படின்னு ஒரே பேட் மென்டல் ஹெல்த், செல்ஃப் ஹேட்ரட் மாதிரி இருந்தது. நான் மக்கு நமக்கு நமக்கு நமக்கு. ஸோ நான் வந்து, பட் ஷீ பிலீவ்ஸ் ஐ எம் இன்டெலிஜென்ட். ஸோ நான் என்ன சொன்னேன், சரி ஓகே, இப்போ என் வீடியோஸ்லாம் எடுத்துக்கோ, லைக் இந்த சேனல்லே நீங்கள் எடுத்துக்கோங்க. 600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். ரீசெண்ட் வீடியோஸ்லாம் 200-300 வியூஸ் தான் இருக்கும். நீ வந்து என்ன இவ்வளோ இன்டெலிஜென்ட்னு சொல்றியே. ஆனா வந்து யூடியூப்ல பெரிய பெரிய பிக் யூடியூபர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கிட்ட மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு வீடியோக்கும் மில்லியன் வியூஸ் இருக்கும். ஸோ இந்த யூடியூபை ஒரு பைசைக்கிள் காம்படிஷனாக எடுத்துக்கிட்டா, இவ்வளோ இந்த மிச்சம் ஆல் பிக் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ரைட் ஆன்சர், ரைட் நாலேஜ் என்னை விட அதிகமாக இருக்கு. பிகாஸ் தட்ஸ் வை அவங்க தம்ப்நெயில கரெக்டாக பிக் பண்ணுறாங்க, கண்டென்ட் ஒழுங்காக வைக்கிறாங்க. அண்ட் தட்ஸ் வை தேர் வீடியோஸ் ஆர் சக்ஸஸ் அண்ட் மை வீடியோஸ் ஆர் ஃபெயிலியர். ஸோ இப்படி பார்த்தா நானும் ஒரு மக்கு தானே. ஹே மீ டூமா அப்படி சொல்லி அந்த பண்ணிட்டு நான் கன்வின்ஸ் பண்ண, அவளை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் ஷீ இஸ் லைக் வந்து, இல்ல நீ ப்ராக்டிஸ் பண்ணணும், நீ நிறைய வீடியோஸ் போட்டு வந்துருவே அப்படின்னு சொல்றான். நான் வந்து, நீயும் நிறைய படிக்கணும், நிறைய படிச்சா வந்துருவ அப்படின்னு சொன்னேன். பட் ஷி வாஸ் நாட் கெட்டிங் கன்வின்ஸ்ட். அப்படியே ஒரு மாதிரி, அவளுக்கு நான் எங்கேயோ பெடஸ்டல் என்னை வச்சு பார்க்குறான், ஆனால் அவளை மட்டும் அவள் வந்து இறக்கி வச்சு பார்க்குறான். அந்த ஃபீலிங் ஸ்டில் எக்ஸிஸ்ட். அது லாஜிக்கால என்னால் அசைக்க முடியல. ஸோ திருப்பியும் இன்னொரு கான்வர்சேஷன்ஸில் வேற ஒரு இடத்துல வந்து, இந்த மாதிரி எங்கள் அக்கா வந்து என்னை இப்படி வந்து முட்டாள் காமிச்சிட்டாங்க, இங்கே வந்து நான் முட்டாள் மாதிரி இருந்துட்டேன் அப்படின்னு ஷீஸ் டேக்கிங் மெனி எக்ஸாம்பிள்ஸ், சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ், மெனி இன்சிடென்ட்ஸ், சினாரியோஸ் எடுக்கிறா. முட்டாள்தனமாக இருக்காது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் வந்து ஐ ஆஸ்ட் அ சிம்பிள் கொஸ்டின். இப்போ நம்ம டோனி எடுத்துக்கிட்டோம்னா, ஹீ இஸ் லைக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன் இல்லையா. பட் அவரோட கெரியரில், அந்த ஓடிஐ சீரீஸ் கெரியரில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, யூ கேன் ஃபைண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டக் அவுட்ஸ். இங்கே டக்கோட்டா இருப்பாரு, இங்கிலாந்துல டக்கோட்டா இருப்பாரு, ஆஸ்திரேலியா டக்கோட்டா இருப்பாரு. ஏன் அவரோட சொந்த ஊர் இந்தியாலேயே அவர் சொந்தமா எந்த தெருவில் அவர் விளையாடி போறோம், அந்த ஏரியா, அந்த கிரவுண்ட், அந்த சிட்டி கிரவுண்ட்ல விளையாடினாலுமே அவர் ஒரு மேட்ச்ல டக் அவுட் ஆயிடுவாரு. அண்ட் இந்த டக் அவுட்ஸ் எல்லாம் நம்ம பிக் பண்ணி லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் சேகரிச்சு கலெக்ட் பண்ணி இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். கரெக்டா இவ்வளோ மேட்சஸ்ல அவர் டக் அவுட் ஆனாரு, இஸ் அ பேட் பிளேயர், மக்கு அவர் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்குமா? ஏன்னா ஆஸ்கர் திஸ் இஸ் லைக் அப்படியே பேன் முழிக்கிறா. பிகாஸ் ஐ ஃபைண்ட் திஸ் வித் சோ மெனி பீப்புள், லைக் வந்து ரியலி நல்ல நார்மல் பீப்புள், பட் தே ஃபைண்ட் சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் ஹியூமன்ஸ், டாப் வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் டோனியவே எடுத்துக்கிட்டாலுமே அவரையே மக்குன்னு 1000 எக்ஸாம்பிள்ஸ்ல காட்டலாம். பிகாஸ் 1000 விதத்துல 1000 இடத்துல ஹி வுட் ஹவ் பீன் அ டக் அவுட். ஸோ இப்போ டோனி ஒரு பேட் பிளேயரா இல்லை குட் பிளேயரா, கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை. ஸோ ஸோ த ஆன்சர் இஸ் அக்ரிகேட். இன் அக்ரிகேட், அதாவது 100 எக்ஸாம்பிள்ஸ் டக்கோட்டா காமிச்சா 1000 எக்ஸாம்பிள்ஸ் அவர் செஞ்சுரி அடிக்கிறத காட்டலாம். ஸோ மொத்தமா எல்லாத்தையும் கணக்கெடுத்து அதுல ரேஷியோஸ் பார்த்தா 90% who he would have good performances and 10% he would have bad performances. இப்போ அந்த 10%ன்றது ஒரு ஸ்மால் நம்பர். பட் 100 மேட்சஸ்ல 10% எடுத்தா அது 10 மேட்சஸ், 1000 மேட்சஸ்ல 10% எடுத்தா அது 100 மேட்சஸ். ஸோ 10,000 மேட்சஸ்ல 10% வந்து 1000 மேட்சஸ் ஆயிடும். ஸோ அந்த 10% ஸ்மால் நம்பரா இருந்தாலும் நம்பர் ஆஃப் டக் அவுட் மேட்சஸ் பார்த்தா தௌசண்ட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கும். ஆஸ் த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ், ஆஸ் டோனிஸ் கெரியர் கெட்ஸ் லாங்கர் அண்ட் லாங்கர். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோஷனலாக சக்ஸஸஸும் அதிகமாக இருக்கும். ஸோ ரேஷியோ ஸ்டில் 90% 10% வந்துடும். பட் ஸ்டில் டோனி மாதிரி ஒரு டாப் கிளாஸ் வேர்ல்டு நம்பர் 1 பிளேயருக்கு ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸை எடுத்து அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவர் மொக்க பிளேயர்னு காட்ட முடிஞ்சதுன்னா உனக்கு காட்ட முடியாதா? பட் ஷி வாஸ் நாட் அட் ஆல் கன்வின்ஸ்ட். கடைசியா ஒரு பாயிண்ட் எடுத்தா, விச் இஸ் அவன் வந்து 20-year-old, நான் வந்து 30-year-old. அண்ட் அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனாலே ஐ வாஸ் லைக் வெரி இன்டெலிஜென்ட், மோர் இன்டெலிஜென்ட் தேன் ஹர். லைக் 90% ஆஃப் த பிளேசஸ்ல நான் தான் ரைட்டா இருந்தேன், ஒரு 10% ஆஃப் த பிளேசஸ்ல தான் ஷி வாஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் ஷி வாஸ் ரைட். ஸோ இப்போ நான் இன்டெலிஜென்ட், அப்போ நான் முட்டாள்,
ஸோ இப்படி முட்டாளா இருக்கிற என்ன ஏன் இன்டெலிஜென்ட் ப்ரூவ் பண்றான், நான் முட்டாள் தானே அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றான். பட் அகெயின் ஐ கவுண்டர்ட் வித் த சேம் வே. நான் என்ன சொன்னேன்னா, இப்போ என்ன எடுத்துக்கிட்டா நீ உன்னை எடுத்துக்கிட்ட, பட் எனக்கு மேல இருக்கிற ஏதாவது ஒரு ஏதோ ரொம்ப பயங்கரமா நோபல் லாரேட் எடுத்துக்கிட்டோம், நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருக்கிறாரு, அவரு கண்டிப்பா பயங்கர இன்டெலிஜென்ட். அவரு கம்பேர் பண்ணா நான் முட்டாள். அப்போ இப்படி முட்டாளா இருக்கிற என்ன இன்டெலிஜென்ட் ஏன் சொல்ற அப்படின்னு நான் அதே கேள்வி அவளுக்கே திருப்பி கேட்டேன். ஸோ 3 சினாரியோஸ்லயுமே, அதாவது 3 சினாரியோஸ் அவ வந்து அவ முட்டாள்னு காட்டுறான். அந்த 3 சினாரியோஸ் ஆர், ஃபர்ஸ்ட் சினாரியோல வந்து ஷீ இஸ் கம்பேரிங் ஹர் செல்ஃப் டு அதர்ஸ், இவங்களாம் இன்டெலிஜென்டா இருக்காங்க. செகண்ட் சினாரியோல ஷீ இஸ் கலெக்டிங் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சினாரியோஸ், இங்க முட்டாளா இருக்க பாரு. தேர்ட் சினாரியோல ஷீ இஸ் கலெக்டிங் பீப்புள் ஹூ ஆர் மச் மோர் எல்டர் தேன் ஹர். அண்ட் இந்த 3 சினாரியோலயுமே என்னோட கவுண்டர் என்னதுன்னா, ஐ எம் ஆல்சோ சேம். லைக் இப்போ வந்து கம்பேரிங் யோர் செல்ஃப் டு அதர்ஸ் பண்ணா, நானும் என்ன கம்பேர் மை செல்ஃப் டு அதர்ஸ் பண்ணி பிக் யூடியூபர்ஸை காமிச்சு நான் முட்டாள்னு சொல்லலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய சீனியர்ஸை கலெக்ட் பண்ணி பெரிய டேட்டா பேஸாக வளர்த்து நீ முட்டாள்னு சொன்னா அது டோனிக்கே பண்ணலாம். லைக் என் யூடியூப் சேனல்லையும் நிறைய யூடியூப் ஃபெயில்டு வீடியோஸ் எடுக்கலாம். அண்ட் ஏஜை எடுத்துக்கிட்டு நம்மளோட ரொம்ப சுப்பீரியர் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, தட் இஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் எவ்ரி ஒன். ஏன் நோபல் லாரிட்டுக்கே வந்து ஒரு ஏஐ எடுத்துக்கிட்டோம்னா, ஏஐ வில் பி ஃபார் இன்டெலிஜென்ட் தேன் ஹிம். So her situation is actually not unique to her. அவ சிச்சுவேஷனை தான் நானும் வாழ்றேன், அவ சிச்சுவேஷன் தான் டோனியும் வாழ்றாரு, அவ சிச்சுவேஷன் தான் எல்லாருமே வாழ்றோம். பட் ஷீ இஸ் இன் பேட் மென்டல் ஹெல்த் வைல் ஐ எம் இன் குட் மென்டல் ஹெல்த். அதாவது அவ வந்து முட்டாள்னு அவ வந்து செல்ஃப் ஹார்ம் அண்ட் செல்ஃப் ஹேட்ரட்ல இருக்கா. பட் நான் அதெல்லாம் கண்டுக்காம ஜாலியா சிரிச்சுக்கிட்டு செல்ஃப் லவ்ல இருக்கேன். ஸோ த சிச்சுவேஷன் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம், but the perspectives are completely different, like day and night difference. So in the differences reconcile பண்றது தான் the content of this video. I am stupid, how can I stop being stupid? So இங்க நான் வந்து அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் அண்ட் அந்த பொண்ணு ஃபீல் பண்ற ஸ்டூபிடிட்டியை பேசியிருந்தாலும், I have also felt the same thing when I was her age 20s. பட் இப்போ ஐ ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அதாவது இன்டெலிஜென்ஸ் வந்து பிசிக்ஸ்ல வர மாதிரி ஒரு வெக்டார். அண்ட் அந்த வெக்டார் அந்த பிசிக்ஸ்ல வந்து வெக்டார் பார்த்துருப்பீங்க. வெக்டாருக்கு வந்து ஒரு டைரக்ஷனும் இருக்கும், ஆம்பிளிடியூடும் இருக்கும். லைக் எவ்வளோ லாங் அந்த வெக்டார் அண்ட் என்ன டைரக்ஷன்ல இருக்கு அந்த வெக்டார், இந்த 2 பிரின்சிபல்ஸ் சொல்லுவாங்க. அதே தான் இன்டெலிஜென்ஸ்க்கும் பொருந்தும். ஸோ அதுதான் வந்து ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இன் திஸ் வீடியோ. ஸோ இப்போ வந்து ஆம்பிளிடியூட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 4th ஸ்டாண்டர்ட் பசங்களை அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் பசங்கன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ வந்து வெறும் ஹைட்டு நம்ம பார்க்கலாம், யார் டால் யார் ஷார்ட்னு. இப்போ 4th ஸ்டாண்டர்ட்குள்ள டாலஸ்டா ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து அந்த கிளாஸ்லேயே நான் தான் டால் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்பான். பட் 8th ஸ்டாண்டர்ட்ல ஷார்டஸ்டா ஒரு பையன் இருப்பான், நம்ம தான் கிளாஸ்லேயே ஷார்ட்னு நினைச்சிட்டு இருப்பான். பட் இந்த 4th ஸ்டாண்டர்ட் டாலஸ்ட் பையனை அந்த 8th ஸ்டாண்டர்ட் ஷார்டஸ்ட் பையனோட கம்பேர் பண்ணா, இந்த 4th ஸ்டாண்டர்ட் டால் பை ஷார்ட்டா தெரியும். தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அவ ஒரு 20 year old ஒரு 30 year old கம்பேர் பண்ணும்போது தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பனிங். எப்பேற்பட்ட பிரசிடென்ட்டையே அவரோட சின்ன வயசு காலத்துல 4th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது நம்ம பார்த்தோம்னா ஸ்டூப்பிடா டம்மா தான் தெரிவாரு. ஏன்னா அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த பருவத்துல நம்ம அந்தந்த ஒரு இன்டெலிஜென்ஸ்ல தான் நம்ம இருப்போம். பட் இதே 4th ஸ்டாண்டர்ட் பசங்க கொஞ்சம் டைம் விட்டு வளர விட்டு பார்த்தா 8th ஸ்டாண்டர்டுக்கு 4 வருஷம் கழிச்சு அவங்க வரும்போது பார்த்தா everything will be different, right? Time changes everything, and the change that is happening through time is the increase in amplitude of the intelligence. டைம் ஆக ஆக நம்ம மோர் அண்ட் மோர் இன்டெலிஜென்ட்டா ஆயிட்டே போறோம். பட் டைம் ஈக்குவேஷன்ல இருந்து ஸ்லைஸ் பண்ணி அன்ஃபேரா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சனோட நீ கம்பேர் பண்ணிக்கிட்டனா, அந்த 4th ஸ்டாண்டர்ட் பையன் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஷார்ட் பாயோட கம்பேர் பண்ணிட்டானா முட்டாளா தான் நீ தெரியுவ. தட் இஸ் பிகாஸ் when you are in 4th standard you have the potential for intelligence and not actual intelligence. அந்த வெக்டர் ஸ்மாலா இருந்தாலும் அது பெருசாகிறதுக்கான டைம் கொடு. திஸ் இஸ் ஆம்பிளிடியூட். பட் there is another important thing called direction. அதாவது வாழ்க்கையில வந்து எவ்வளவோ நியூரஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. லைக் இப்போ மெக்கானிக்கல் ஒரு இன்ஜினியரிங் இருக்குது, மெடிக்கல் சயின்ஸ் இருக்குது, போயிட்டு பயாலஜியில் போய் டீப்பாக ஏதாவது படிக்கலாம், குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஏதாவது போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதில் தான் படிப்பேன், இதில் தான் நான் வந்து இன்டெலிஜென்ட்டாக ஆகிட்டே போவேன், இதில் தான் எனக்கு ஆம்பிளிடியூட் க்ரோ ஆகும். பட் என்ன திடீர்னு போயிட்டு மெக்கானிக்கலில் போய் பதில் சொல்லுன்னு சொன்னால் ஐ வில் பி a 0. அதனால தான் சொல்கிறோம் கட்டுறது கையளவு கற்றாதது உலகளவுன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த டைரக்ஷன் வி சூஸ் தான் நம்மளோட கையளவு இன்டெலிஜென்ஸ். மிச்ச இன்ஃபைனைட் டைரக்ஷன்ஸ் தட் வி டோன்ட் சூஸ் தான் உலகளவு ஸ்டூபிடிட்டி. ஸோ என்னதான் வெக்டரோட லென்த்
ஆம்பிளிடியூட் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் பண்ணு, 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வளரு, டைம் கொடு, நீ இன்டெலிஜென்ட் ஆயிடுவேன்னு நம்ம சொன்னாலுமே அது இட்ஸ் ஸ்டில் அ வெக்டார் இன் ஜஸ்ட் ஒன் பர்டிகுலர் டைரக்ஷன். பட் லைஃப் ஃபுல்லா நிரந்தரமா 80 வயசு வரைக்கும் ஒன்ன இன்ஃபைனைட் டைரக்ஷன்ஸ்ல அசஸ் பண்ணி உன்னைய நீயே இன்டெலிஜென்ட்னு ஈஸியா ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸ்டூபிடிட்டி ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் வித்தின் யூ. இல்ல நான் வந்து உலகளவு இருக்கிற எல்லா இன்ஃபைனைட் டைரக்ஷன்ஸ்லையும் நான் படிக்க போறேன், நான் எல்லாத்தையுமே படிக்க போறேன், என்ன முட்டாள் யாருமே கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணோம்னா வி ஆட்டோமேட்டிக்லி பிகம் ஜாக் ஆஃப் ஆல். லைக் என் ஃப்ரெண்டு கூட வந்து என்கிட்ட வந்து நான் ஒரு ஜாக் ஆஃப் ஆல் ஆக்சுவலி, நான் எல்லா ஃபீல்டுக்கும் போவேன், எல்லாத்தையும் படிப்பேன். பட் என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி வந்து திட்டினா, டே என்ன லூஸ் ஆடா நீன்னு சொன்னான். ஏன்னா வாட் ஹிஸ் ஃபிலாசபி இஸ், நம்ம ஒரு போட்னு வச்சுக்கிட்டோம்னா அது ஒரே டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது தான் நிறைய தூரம் போகும். இப்படி டிராவல் பண்ணிட்டு அப்புறம் இப்படி டிராவல் பண்ணிட்டு அப்புறம் இப்படி டிராவல் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு டிராவல் பண்ணி எல்லா டைரக்ஷன் சுற்றினே இருந்தால் கடைசியில் நெட்டா ஆவரேஜா பார்த்தா அந்த போட் எங்கேயுமே மூவ் ஆயிருக்காது, அங்கே தான் இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி when you choose one particular direction your amplitude keeps on increasing, but when you keep on changing the direction, எல்லா டைரக்ஷன்லயும் ஒரு அறிவு இருக்கும், பட் எல்லாத்துலயும் கம்மி அறிவு தான் இருக்கும். ஆம்பிளிடியூட் will be smaller. ஸோ ஆம்பிளிடியூட் ஸ்மாலா இருக்கிறதுனால you will be a jack of all, you will be stupid. ஸோ எல்லா டைரக்ஷன் ட்ரை பண்ணாலும் you will be stupid. இல்ல ஒரே டைரக்ஷன் தான், இதுலயே நான் பெரிய மாஸ்டர் ஆஃப் ஒன் ஆகுறேன் அப்படின்னு சொன்னாலும் யூ ஸ்டில் அ ஸ்டூபிட் இன் எவ்ரி அதர் டைரக்ஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா நம்ம டெஸ்லாவே எடுத்துக்கலாம். டெஸ்லா வந்து பயங்கர அறிவாளி, சயின்ஸ்ல ரொம்ப பெரிய நர்ட், பட் அவருக்கு ஃபைனான்ஷியல் எஜுகேஷன், ஃபைனான்ஷியல் ஸ்மார்ட்னஸ் ஒரு சோஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருந்ததுனால எடிசன் மாதிரி ஒருத்தர் வந்து டெஸ்லாவை அவரோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்து பிரிச்சு ஈஸியா ஏமாத்திட்டாரு. ஸோ மாஸ்டர் ஆஃப் ஒன்னா இருந்தாலும் ஒரு ஜாக் ஆஃப் ஆல் ஒன்னை ஏமாத்திடுவான், ஒரு ஜாக் ஆஃப் ஆலா இருந்தாலும் ஒரு மாஸ்டர் ஆஃப் ஒன்னை பீட் பண்ணிடுவான். ஸோ ஸ்டூபிடிட்டி இஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டிங் விதின் யூ, யூ கேன் நெவர் எஸ்கேப் இட். ஃபார் எக்ஸாம்பிள் டோனியே எடுத்துக்குவோம். அவர் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் சூஸ் பண்ணியிருக்காரு, கிரிக்கெட். மிச்சம் எல்லா இடத்துலையுமே ஹீ ஸ்டூபிட். பட் கிரிக்கெட்ல ஹீஸ் ட்ரைங் டு இன்க்ரீஸ் த ஆம்பிளிடியூட் ஆஃப் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ், அதாவது அவரோட ஸ்கில் லெவல், அவரோட திறமையை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. பட் வென் ஹி ஸ்டார்டட் அவுட் சின்ன வயசுல he would have been 99% dumb and stupid, but there'll be 1% of some sparks of genius here and there. கரெக்டா இப்படிதான் அவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஒரு குழந்தை வந்து தத்தியா தானே பிறக்கும். ஸோ சிமிலர்லி 99% பேடா ஒரு ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சு he would have played cricket for years and years, ப்ராக்டிஸா பண்ணி 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 ஸ்லோவா, அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்ற மாதிரி ஸ்லோவா his intelligence or stupidity, his average performance வந்து 99% பேட்ல இருந்து 10% பேடுக்கு குறைஞ்சிருக்கும், அண்ட் 1% ஜீனியஸ்ல இருந்து 90% சூப்பர்வா மாறி இருக்கும். ஸோ பேசிக்லி ஃப்ரம் ஸ்டூபிட் டு ஜீனியஸா he would have gone through a transformation, ஒரு ஜிம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி ஒருத்தன் ஒல்லியா போறான் ஜிம்முக்குள்ள, ஆனா பெரிய பாடியா வரான் அந்த 3 years ஆஃப் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க்ல. சேம் திங். பட் என்னதான் வேர்ல்டு நம்பர் 1 ரீச் பண்ணாலுமே அந்த 10% ஃபெயிலியர் ரேட்டை காமிச்சு அதுல எத்தனையோ டக் அவுட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவரையே நம்ம பேடா காமிக்கிறோமே. அப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல 99% பேடா இருக்கிற ஸ்டேஜஸ்ல he would have been really really embarrassing at cricket. ஒரு ஜோக் மாதிரி, ஒரு ஜோக்கர் மாதிரி இருந்திருப்பாரு. என் ஸ்டேஜ் கம்பேர் பண்ண இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து வில் பி ரியலி ரியலி ஹியூமிலியேட்டிங். பட் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அதை பொறுத்துக்கிட்டு டாலரேட் பண்ணா மட்டும்தான் இன்டெலிஜென்ஸை ரீச் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி லைக் ஜிம்ல அந்த ஒர்க் அவுட் எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்தாலும் அதை டாலரேட் பண்ணி அந்த ஒர்க் அவுட் பண்றவனுக்கு மட்டும்தான் அந்த ஜிம் பாடி கிடைக்கும்ல. சிமிலர்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கிரிக்கெட் அவ்வளோ ஷேம்ஃபுல்லா ஒரு ஜோக்கர் மாதிரி அவ்வளோ ஸ்டூப்பிடா கிரிக்கெட் ஆடினாலும் அந்த ஷேமை டாலரேட் பண்ணி அந்த கிரிக்கெட்டை திருப்பி திருப்பி ஆடுறவனுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கில் லெவல் கிடைக்கும். ஸோ ஜிம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல யூ டாலரேட் பெயின், பட் கிரிக்கெட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல யூ டாலரேட் ஷேம். இன்டெலிஜென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல யூ டாலரேட் த ஷேம் அண்ட் பெயின் ஆஃப் ஸ்டூபிடிட்டி. இன்ஃபேக்ட் இந்த என்டையர் சேனலோட பர்பஸே அதுதான். ஐ மேக் எக்ஸ்பிளைனர் வீடியோஸ், நான் சொல்லி தருவேன். அண்ட் வேர் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் அ பர்சன் பீங் ஸ்டூபிட், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஐ டர்ன் தம் இன்டு சம்ஒன் இன்டெலிஜென்ட். ஸ்டூபிட் டு இன்டெலிஜென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த என்டையர் சேனலோட பாயிண்ட். அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட முக்கியமான இன்கிரீடியன்ட் இஸ் கரேஜ். சீரியஸ்லி. ஸோ கல்வியா வீரமா செல்வமான்னு கேட்பாங்க. என்ன கேட்டா வீரம் தான். ஏன்னா வீரம் தான் கல்வியை தரும், இன்டெலிஜென்ஸ். அண்ட் கல்வி இன்டெலிஜென்ஸ் தான் செல்வத்தை தரும், மணி. எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டெலிஜென்ஸுக்கு மொத்தம் 2 பாதை இருக்கு. ஒன்று சொல் புத்தி, ஒன்று சுய புத்தி. இப்போ சுய புத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சொல் புத்தியில சுய புத்தினா ஒரு விஷயத்துல ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஒரு பிசினஸ், இப்போ நான் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே எனக்கு தெரியாது பிசினஸ் பத்தி, பட் நான் பாட்டுக்கு தைரியமா போய் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். வாட் வில் ஹேப்பன்? ஆல் த பிசினஸஸ் வில் ஃபெயில் கம்ப்ளீட்டா. அந்த டோனி ஃபர்ஸ்ட் டைம்
பேட்டை சுத்தும் போது எவ்வளவு எம்பாரசிங்கா இருந்தாரோ அதே மாதிரி தான் ஐ வில் ஆல்சோ பி வெரி வெரி எம்பாரசிங். ஸோ ஆல் மை பிசினஸஸ் வில் ஃபெயில் அண்ட் இட் வில் கிவ் மீ அ லாட் ஆஃப் பெயின். ஸ்டூப்பிடா ஃபீல் பண்ணுவேன், ஸ்டூப்பிடா தெரிவேன். பட் அந்த ஸ்டூப்பிடிட்டி, அந்த பெயின், அந்த ஷேம் அது எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிக்கிட்டு தைரியமா போய் 4 பிசினஸ் ஆரம்பிச்சு தோத்துட்டு வரவன் தான் வில் ஹாவ் சோ மெனி எக்ஸ்பீரியன்சஸ் தட் ஹீ கேன் யூஸ், கலெக்ட் அண்ட் லேர்ன் ஃப்ரம். அதுல இருந்து அவன் கத்துக்குவான். சுய புத்தி, இதுக்கு ஒரு தைரியம் தேவை. அதே மாதிரி சொல் புத்தி எடுத்துக்கிட்டோம்னா அந்த புக்கா எடுக்கிறான், மேக்ஸ் புக்கு, எனக்கு மேக்ஸ்லாம் ரொம்ப வீக்கு, ஒரே மேக்ஸ் புக்கா எடுக்கிறேன், என்னமோ போட்டிருக்கு ஒண்ணுமே புரியல, புக்கை திறந்தாலே கன்ஃபியூஷனா இருக்கு, புக்கை திறந்தாலே ஸ்டூபிட் மாதிரி ஃபீல் ஆகுது. பட் எவன் ஒருத்தன் தைரியமா ஓகே லெட் மீ கெட் கன்ஃபியூஸ், லெட் மீ பி இன் பெயின், நான் இதை மண்டையை போட்டு உடச்சுக்கிறேன் ஆனாலும் இந்த மேக்ஸை நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தைரியமா who goes and steps into pain tolerance, and the pain is basically the shame of feeling stupid, அவன் தான் சொல் புத்தியும் இன்க்ரீஸ் பண்ணிக்குவான், அவன் தான் மேக்ஸும் பயங்கரமா பேசுவான். ஸோ சொல் புத்தியா இருக்கட்டும் சுய புத்தியா இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே கரேஜ் தேவை. அந்த கரேஜ் இஸ் டாலரேட்டிங் த ஷேம் ஆஃப் ஃபீலிங் ஸ்டூபிட். ஸ்டூபிடிட்டியில் வர பெயினை தாங்கிக்கிறதுல தான் இன்டெலிஜென்ஸே வருது, உருவாகுது. ஸோ கரேஜ் தான் அண்டர்லைங் பிரின்சிபல். தைரியம், முட்டாளா தெரியறதுக்கு தைரியம், முட்டாள்தனத்தை ஒத்துக்கிறதுக்கு தைரியம், அதுதான் இவென்ச்சுவலி கிவ்ஸ் யூ இன்டெலிஜென்ஸ். பட் எல்லாருமே அதுக்கு ஆப்போசிட் தான் பண்ணுவாங்க. தே வில் அவாய்ட் த பெயின், தே ஒன்ட் எம்ப்ரேஸ் பெயின். ஸோ பெயின் அவாய்டன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைக் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து என்னோட காலேஜ் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுவானா, அவனை விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க, அவனை விட ரொம்ப டேலண்டடாக இருக்கிறவங்க, அவனை விட ரொம்ப திறமைசாலிங்க யாரையுமே அவன் சேர்த்துக்க மாட்டான். அவனை விட முட்டாளாக இருக்கிறவங்கள தான் ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துட்டு ஜாலியாக இருப்பான். அவங்களுக்கு அவன் ராஜா மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சூப்பராக ஹாப்பியாக இருப்பான் லைஃப்பில். ஸோ எப்படி ஒரு கிணத்து தவளை அந்த கிணத்துக்குள்ள இருந்துகிட்டு நான் தான் ராஜான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இட் இஸ் ஒரு சிற்றின்பம். யூ ஆர் அவாய்டிங் த ஃபீலிங் ஆஃப் பீயிங் ஸ்டூபிட். ஸ்டூபிட், ஐயோ நம்ம ஸ்டூபிட்னு தெரியும், இங்க போவேனா அந்த பையன்கிட்ட பேசணும், ஐயோ அவங்ககிட்ட பேசினாலே நான் ஸ்டூபிட் மாதிரி நான் ஃபீல் ஆவேன் அப்படின்னு சொல்லி அவனை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறதுல தான் உனக்கு growth கம்மி. ஜிம்முக்கு போனா வலிக்கும், ஐயோ கை காலெல்லாம் வலிக்குமாப்பா அப்படின்னு சொல்லி ஜிம் அவாய்ட் பண்ணா growth உனக்கு யூ யோர் செல்ஃப் ஆர் ஸ்டாப்பிங் யுவர் ஓன் growth. இன்ஸ்டெட் முட்டாள்தனமா ஃபீல் ஆனா ஆயிட்டு போறேன்னு சொல்லி அதை எம்ப்ரேஸ் பண்றவங்க, தைரியமா அந்த பெயினை டாலரேட் பண்றவங்க தான் இன்டெலிஜென்ட்டா ஆவாங்க. ஸோ ஐ ஆம் ஸ்டூபிட், how can I stop being stupid கேட்டா I have to accept stupidity, tolerate the shame and pain in being stupid. தைரியம் காமிக்கணும், துணியணும், திரும்ப திரும்ப ட்ரை பண்ணணும். And just understand that there are infinite ways to make you look stupid. Just wear stupidity like your clothes, like your skin. Own the identity of stupidity. And I'll see you in the next video.